சரி, ஒன்னும் கவலைப்படாத பொண்ணு. பத்திரமா வந்துருங்க. பத்திரம்பா. சரி சின்னத்தா, நாங்க வந்துடுறோம். வச்சிடுறேன். வரங்க வரங்க. சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனாவுக்கு கொடுக்க வேண்டிய ஹார்ட் ஆம்புலன்ஸ் பாண்டிச்சேரியில இருந்து புறப்பட்டாச்சு. ஏசிபி பொன்னுரங்கமும் கூடவே புறப்பட்டிருக்காரு. சோ எல்லாரும் அலர்ட்டா இருங்க. டிராபிக் எல்லாம் டைவர்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார், நாங்க அலர்ட்டா இருக்கிறோம். ஓவர். அந்த அர்ச்சனாவுக்கு எதையும் கிடைக்காம பண்ணிட்டீங்களா? அந்த அர்ச்சனாவுக்கு இதயம் கிடைக்க கூடாதுன்னு என்னால முடிஞ்ச வரலாம் தடுத்து பார்த்துட்டேன். ஆனா இப்போ அர்ச்சனாவுக்கு மாற்று இதயம் கிடைச்சு அதை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வர. இதயம் கிடைச்சா அதை அர்ச்சனாவுக்கு பொறுத்துருவாங்களே. அவ உசுரோட எழுந்திருச்சிருவாளே. அவ உயிரோட எழுந்துக்க கூடாதுன்னா அது உன் கையில தான் இருக்கு. நான் என்ன செய்யணும்? பாண்டிச்சேரியிலிருந்து பொன்னுரங்கமும் சக்தியும் கொண்டு வர்ற இதயத்தை பாதி வழியிலே தடுத்து நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதயம் ஹாஸ்பிட்டலுக்கு போறதை தடுத்து நிறுத்தணும். அதை உன் ஆளுங்களை விட்டு நீ தான் செய்யணும். கண்டிப்பா செய்றேன். அந்த அர்ச்சனா உயிரோடவே எந்திரிக்க மாட்டா. அர்ச்சனா உயிரோட இருந்தா உனக்கு தான் ஆபத்து. அந்த பொன்னுரங்க உன்னை உன் புருஷனை போட்டா மாதிரி போட்டு தள்ளிடுவான். ஹாஸ்பிட்டல்ல நீ தான் ஆக்சிஜன் சிலிண்டரை மூடி லாக் பண்ணேன்னு அவன் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அதனால பொன்னுரங்க உன்னை என்கவுண்டர்ல போடுறதுக்கு முன்னாடி அந்த அர்ச்சனாவை உயிரோட இல்லாம பண்ணிடு. இதோ இப்பவே செய்றேன். டேய், ஆம்புலன்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். கான்ஸ்டபிள் கரெக்டா லொகேஷன் சொல்லுங்க. சார், ஆம்புலன்ஸ் காலடிப்பட்டியை தாண்டிடுச்சு. ஓவர். குட். சார், அழாதீங்க சார். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா. மனசை தைரியப்படுத்திக்கங்க. அழாதீங்க ப்ளீஸ். சொன்ன கேளுங்க. உங்க மக தேவயானி மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண தியாகத்தை நினைச்சா உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க மகளோட மரணம் எங்களெல்லாம் உலுக்கிடுச்சு. எங்களோட கண்ணில் கண்ணீரை வரவழைச்சிருச்சு. ஒரு டாக்டரா நாங்க பல இழப்புகளை பார்த்திருந்தாலும் உங்க மகளோட இழப்பு எங்க மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. உங்க மக மூலமா 6 பேருக்கு மறுவாழ்வு கிடைச்சதை நினைச்சு உங்க மனசை சமாதானப்படுத்திக்கங்க. உங்க மகளோட ஆத்மா சாந்தி அடைய நாங்க பிரார்த்தனை பண்றோம். அபர்ணா குட்டி, அபர்ணா, அழக்கூடாதுடா செல்லம். இங்க பாரு, அம்மா இங்கதான் இருக்கேன். அழக்கூடாதுடா செல்லம். வானத்துல நட்சத்திரம் மாதிரி எப்பவும் அம்மா உன் கூடவே இருப்பேன். அங்க இருந்து அம்மா உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நீயும் இங்க இருந்து அம்மாவை எப்பவும் பார்க்கலாம். அம்மா உனக்காக பாட்டு பாடுவேன், கதை சொல்லுவேன், அப்புறம் உனக்கு பிடிச்ச ரைம்ஸ் கூட சொல்லுவேன். நீ தூங்கும்போது
அம்மா உனக்காக தாலாட்டு பாடுவேன். நீ தூங்கும்போது உன் கனவுல வருவேன். அம்மா உன் கூட எப்பவும் இருப்பேன். அழாதம்மா, அழாம இரு செல்லம். ஓகே, கொண்டு போங்க. சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்கீங்க இப்போ? செங்கல்பட்டுக்கும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் நடுவுல இருக்கோண்ணே. பாண்டிச்சேரியில இருந்து இதயத்தை எடுத்துக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆம்புலன்ஸ்ல கிளம்பிட்டானா? அண்ணா, நாங்க பாண்டிச்சேரியில நிக்க சொன்ன ஆளு எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டான். நாங்க அலர்ட்டா தான் இருக்கோம். இதயம் கொண்டு ஒரு ஆம்புலன்ஸ் திண்டிவனம் வழியா சென்னைக்கு வர போறதா சொன்னா. அவன் எப்படியும் செங்கல்பட்டு வழியா தான் வரணும். அந்த ஆம்புலன்ஸ் கண்டிப்பா எங்க இடத்துக்கு வரத்துக்கு எப்படி 2 மணி நேரம் ஆகும்ண்ணே. நல்லா கேட்டுக்கங்க, கூடவே பொன்னுரங்கமும் வரான். எக்காரணத்தை கொண்டும் அந்த இதயம் சென்னைக்கு வரக்கூடாது. அண்ணா, நீங்க கவலையப்படாதீங்கண்ணா. நாங்க கையில வச்சிட்டு இருக்க பாம்பு ரொம்ப பவர்ஃபுல்லானதுண்ணா. இதயம் கொண்டு வர ஆம்புலன்ஸ் மேல இத போட்டோம்னா அப்படியே தூள் தூள் ஆயிடும்ண்ணா. அதுல இருக்கிற எல்லாருமே செதறி போயிடுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா. நாங்க 3 பேரும் கையில பாம்பு வச்சுட்டு ரெடியா தான் இருக்கோம். அவங்கள அழிக்க இந்த ஒரு பாம்பு போதுண்ணா. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏய், இத நீங்க வார்த்தையால சொன்னா போதாது, செஞ்சு காட்டுங்க. நாங்க பாத்துக்கிறோண்ணா. நாங்க கண்ட்ரோல் ரூம் 5ல இருந்து பேசுறோம். சென்னைக்கு இதயத்தை கொண்டு போற ஆம்புலன்ஸ் இப்ப எந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு? ஓவர் சார். ஆம்புலன்ஸ் சென்னை நோக்கி கரெக்டா வந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்ல சார். இன்னும் சக்தியும் பொண்ணையும் காணுமே. பாண்டிச்சேரியில இருந்து 3 மணி நேரத்துல வந்துடலான்னு சொன்னாங்க. காணுமேம்மா, பயமா இருக்குமா? பயப்படாதீங்க அத்தை. புறப்படும் போது சக்தி அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸ், பொண்ணுரங்க மாமா எல்லாம் ஆம்புலன்ஸ் கூட வராங்களாம். எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து எரிஞ்சிட்டு சரியான நேரத்துக்கு இதயத்தோட வராங்களாம் அத்தை. அவங்க சொன்ன நேரம் படி பார்த்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை வர வழியில் ஏதாவது ஆயிருக்குமோ. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். கூப்பிடுமா சீக்கிரமா. ஹலோ, முத்து எங்க இருக்க? வந்துட்டோம். இன்னும் 1/2 hourல வந்துருவோம். சார், ஆம்புலன்ஸ் கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆச்சு சார். வாங்க சீக்கிரம். மார்னிங் சார். ஆபரேஷன் பண்றீங்க? ஓகே. வாமா, வாப்பா. தப்பிட்டானுங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் தலைவனை கலாய்ப்பீங்களா? சின்ன வயசுல லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்கின ஒரே ஆளு என் தலைவன். சின்ன வயசா இருக்கும் போது தானங்க லிட்டில். என்ன டேலண்ட் தெரியுமா? ஏதோ ஒரு டைம் சரியில்லை, அதனால படம் வரல. இன்னைக்கும் ஒரு படம் வந்ததுன்னா நிறைய பேருக்கு அள்ளுல தெரியுமா உங்களுக்கு? இருந்தாலும் படம் வரலையேங்க. அண்ணா, இன்னும் ஆம்புலன்ஸ் வரலண்ணே. எங்க கண்ணுல பட்ட உடனே காலி பண்ணிடுறோம். எதிரில மட்டும் நீங்க இருந்தீங்க, உங்க எல்லாரையும் நான் காலி பண்ணிடுவேன். என்ன கோவமா பேசுறீங்க? எவ்வளவு சொல்லியும் கோட்டை விட்டீங்களாடா தடி பசங்களா. என்னாச்சுண்ணே? பொண்ணுரங்க இதயத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்னென்ன சொல்றீங்க? தப்பி தவறி எவனாவது என் முன்னாடி வந்து நின்னீங்க, என்ன பண்ணுவன்னே தெரியாது உங்களை. வேடா போன என்னடாச்சு? எல்லாம் போச்சு.
சக்தி, நீயும் பொண்ணுரங்கமும் வர்ற வரைக்கும் நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேம்மா. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தாம்மா நிம்மதியாச்சு. உன் தங்கச்சி உயிரை நீ காப்பாத்திட்டம்மா. ரொம்ப சரியான நேரத்துல இதயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்ட. என்னாச்சு டாக்டர்? வாழ்த்துக்கள் சக்தி மேடம், வாழ்த்துக்கள் பொன்னுரங்கம் சார். அர்ச்சனா மேடத்தை காப்பாத்தியாச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். மாற்று இதய அறுவை சிகிச்சைய வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாச்சு. அவங்களுக்கு பொருத்தப்பட்ட இதயம் நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. முருகா, முருகா. டாக்டர், நீங்களாம் கிளம்புங்க, நான் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அர்ச்சனா, இப்போ உங்களுக்கு நல்லபடியா ஹார்ட் ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் இது வரைக்கும் எவ்வளவோ ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு எந்த பதட்டமும் இருந்ததில்ல. ஏன்னா எனக்கு அவங்க எல்லாரும் பேஷன்ஸ் தான். ஆனா உங்க ஆபரேஷன் அட்டெண்ட் பண்றப்போ இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, ஆபரேஷன் நல்லபடியா நடந்து நீங்க பூரண குணமாகி பழையபடி எந்திரிச்சு நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என் முழு திறமையை பயன்படுத்தி உங்களுக்கு நான் ஆபரேஷன் பண்ணேன். கடவுள் புண்ணியத்துல ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க பழையபடி எந்திரிச்சு நடக்க போறீங்க. அதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன்றதுல எனக்கும் ஒரு சின்ன சந்தோஷம்தான். ஆனா இதை நான் உங்ககிட்ட நேர்ல சொல்ல விரும்பல. நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் தெரிஞ்சிட்டேன்னா நீங்க என்ன பூமிகா கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா பூமிகாவுக்கு நீங்க தான் ஒரு கைடா, ஒரு பிலோசோஃபரா இருந்து அவளுக்கு ஒரு அக்கா ஸ்தானத்துல வழிகாட்டியா இருக்கீங்க. நானும் இப்ப முன்ன மாதிரி இல்ல. என்னுடைய தவறுகளை இப்ப நான் உணர்ந்துட்டேன். என்ன பண்றது? ஆனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு. அந்த மாதிரி மரணம் என்ன நெருங்கி வர நேரத்துல நான் திருந்தி என் தவறுகளை உணர்ந்து என்ன பண்றது? உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண மாதிரி ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன சின்ன நல்ல காரியங்களை பண்ணி என் மனசை நானே ஆறுதல் படுத்திக்கிறேன். ஆனா பூமிகாவுக்கு தான் என்னால எதுவுமே பண்ண முடியல. எல்லாருக்கும் அவங்களுக்கு முன்னாடி ஒளிமயமான எதிர்காலம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு முன்னாடி என் மரணம் தான் தெரியுது அர்ச்சனா. இப்ப கூட பூமிகாவுக்கு நான் கொடுத்த கஷ்டத்துக்கு பரிகாரமா வாழற கொஞ்ச நாள்ல அவ கூட சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசைதான். ஒருவேளை நான் அப்படி வாழ்ந்துட்டா அதுக்கப்புறம்
எனக்கு எப்ப சாவு வந்தாலும் நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் பூமிகாவோட மனசு என்ன பாடுபடும். என் மச்சான் என் மேல பாசமா இருக்கிறப்போ என்கிட்ட இருந்த அந்த கடவுள் என் மச்சானை பிரிச்சுட்டாருன்னு மனசு நொந்து போய் எவ்வளவு வேதனைப்படுவா. அப்படி இல்லாம நான் மனசு மாறினது பூமிகாவுக்கு தெரியாம எப்பவும் போலவே என்னை கெட்டவனாவே நினைச்சுக்கிட்டு இருந்தானா. நான் செத்துட்டாலோ ஒரு நாள் இல்ல 2 நாள் அழுவா. அப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவா. சரி, இதான் நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கும். இதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். குட் பை அர்ச்சனா. அர்ச்சனாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சது பூமிகா கிட்ட சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த உலகத்திலே அர்ச்சனாக்கு நல்லது நடந்தா அதிகமா சந்தோஷப்படுறது பூமிகா தான். ஆபரேஷன் எப்படி நடந்திருக்கும்னு நிச்சயமா ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு இந்த சந்தோஷமான செய்தி சொல்ற முதல் ஆள் நாமளா இருப்போம். ஆபரேஷன் என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, கிளம்பி போவோம். ஹாஸ்பிட்டல் நம்பர். ஹலோ ஹலோ, நான் பூமிகா பேசுறேன். யார் பேசுறது? மேடம், நான் அர்ச்சனாவுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். அக்காக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிஞ்சதா? இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? மயக்கத்துல இருக்காங்களா? அர்ச்சனாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்துருச்சு. அவங்க நல்லா இருக்காங்க. டாக்டர், நாங்க உடனே கிளம்பி வந்து அக்காவை பார்க்கலாமா? நீங்க மனம் குளிர்ற மாதிரி ரொம்ப நல்ல செய்தியை சொல்லிருக்கீங்க. உங்களை நான் நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும் டாக்டர். டாக்டர், நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது கூட இல்ல. ஆனா நான் மனப்பூர்வமா உங்களை வாழ்த்துறேன். நீங்க உங்க மனைவி மக்களோட ரொம்ப நல்லா வாழணும். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ. சாரி, உங்க பேரு? நானும் உங்களை மாதிரி அர்ச்சனாவோட வெல்விஷர் தான். பேரு முக்கியம் இல்லைங்க. கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. அம்மா அம்மா. என்ன பூமிகா? என்ன பூமிகா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நம்ம அர்ச்சனா அக்காக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா. அக்கா இப்போ ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. அப்படியா? நம்ம வேண்டுதல் வீண் போகல. நம்ம வேண்டிக்கிட்ட நம்மள கைவிடலம்மா. அம்மா, எனக்கு இப்பவே போய் உடனே அர்ச்சனா அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இப்ப பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சந்தோஷமா போய் பார்த்துட்டு வா. இந்த உலகத்துல உன்னை விட சந்தோஷப்படுறதுக்கு வேற யாரு இருக்கா சொல்லு? ஏய் குட்டி, உன் பெரியம்மாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? தெரியுமா உனக்கு? தெரியுமா? என்னாச்சு அர்ச்சனா?
பொன்னுரங்க மாமா எங்க? நீ நல்லபடியா ஆயிட்டேன்னு பொண்ணுரங்கம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிருக்காமா. அர்ச்சனா, உனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கு. அம்மாடி, உன்னை காப்பாத்துறதுக்கு சக்தியும் பொண்ணுரங்கமும் ரொம்ப சிரமப்பட்டு இதயத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க. நீ குணமானதுக்கு காரணமே சக்தியும் பொண்ணுரங்கமும் தாண்டா. சக்தி, எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணது யாரு?